ஒருத்தர் ஒரு பெரிய பணக்காரர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு. சார், உங்களை விட வேர்ல்டில் ரிச்சா வேற யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பணக்காரர், இருக்காங்க, ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிச்சாரு. அந்த டைமில் நான் ரிச்சும் கிடையாது, ஃபேமஸும் கிடையாது. அப்போ நான் நியூயார்க் ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு நியூஸ் பேப்பர் படிக்கணும்னு தோணுச்சு. ஆனால் என்கிட்ட போதுமான அளவுக்கு பணம் இல்லை. ஆனால் அதை பார்த்து அந்த நியூஸ் பேப்பர் கொடுக்குறவர் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டு படிங்கன்னு சொல்லி சொன்னார். நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். 2வது தடவையும் அதே ஏர்போர்ட்டில் போய் உட்காந்தேன். நியூஸ் பேப்பர் வாங்கணும்னு தோணுச்சு. ஆனால் என்கிட்ட அப்போவும் பணம் இல்லை. ஆனால் அந்த நியூஸ் பேப்பர் விற்கிறவர் என்கிட்ட கொடுத்து, பரவாயில்ல சார், வச்சுக்கோங்க, நான் என்னோட ப்ராஃபிட்டில் தான் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணார். அதனால நானும் அதை வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 19 வருஷம் கழித்து நான் இப்போ பெரிய பணக்காரனாக ஆகிட்டேன். அதனால் அந்த நியூஸ் பேப்பர் விற்கிறவங்கள எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எப்படியாச்சும் தேடி பிடிச்சி அவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம நன்றி கடன் பண்ணணுமே அப்படின்னு நினச்சேன் நான். அதனால் அந்த நியூஸ் பேப்பர் கொடுக்குறவரை தேடி அலைஞ்சேன். 1.5 மாதம் ஆயிடுச்சு அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ அந்த நியூஸ் பேப்பர் விற்கிறவர்கிட்ட போய் என்னை யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர், தெரியும், நீங்கள் ஒரு பெரிய பணக்காரர் அப்படின்னு சொன்னார். உங்ககிட்ட நான் ஒரு தடவை நியூஸ் பேப்பர் வாங்கினேன், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குது, 2 தடவை நான் உங்களுக்கு நியூஸ் பேப்பர் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நீங்கள் எனக்கு 2 தடவை நியூஸ் பேப்பர் கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்க. அதனால நான் பதிலுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள், உலகத்தில் என்ன வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னார், நான் செஞ்ச உதவிக்கு உங்களால் பதில் உதவி செய்ய முடியும்னு உண்மையிலே உங்களுக்கு தோணுதா அப்படின்னு கேட்டார். ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், நான் உங்கள்கிட்ட நியூஸ் பேப்பர் கொடுக்குறப்ப நான் ஒரு ஏழை. ஆனால் நீங்கள் என்கிட்ட திருப்பி செலுத்துகிறப்ப நீங்கள் இப்போ எனக்கு பணக்காரராக இருக்கீங்க. நான் ஏழையாக இருக்கிறப்ப செஞ்ச உதவியும் நீங்கள் பணக்காரர் ஆகி செய்கிற உதவியும் 2ம் ஈக்குவலாக இருக்குமா அப்படின்னு கேட்டார். அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, உதவி செய்கிறதுக்கு பணக்காரன் ஆகி தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, பெரிய மனசு இருந்தாலே போதும் அப்படின்னு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, பணம் இருக்கிறவன் பெரிய பணக்காரன் கிடையாது, பெரிய மனசு இருக்கிறவன் தான் பணக்காரன் அப்படின்னு எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு. அவர் தான் பெரிய பணக்காரன் அப்படின்னு சொன்னாராம். ஸோ நிறைய பணம் இருக்கிறத விட பெரிய மனசு இருக்கிறது தான் உண்மையாகவே சிறந்தது.